ஹாய். ஸோ மூஸ் நம்ம எப்படி யூஸ் பண்ணலான்னு மூஸ் அப்படின்னு என்ன பார்த்தீங்கன்னா நம்ம வால்யூம் கொடுக்க வேண்டியது ஒரு ப்ராடக்ட். ஸோ இங்கே நான் என்ன பண்ணேன்னா ஹேருக்கு வெட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்ட்ரா வால்யூம் யூஸ் பண்ணுறேன். நம்ம ஐமீது ஹேர் ஆல்ரெடி வெட் இருந்துச்சுன்னா நீங்கள் டைரெக்டாகவே யூஸ் பண்ணலாம். நிறைய பேர் நான் என்ன பார்த்துருக்கேன்னா கையிலேருந்து போடுவாங்க. ஸோ அது நம்ம ப்ரொஃபஷ்னல் இருக்காது. நீங்கள் என்ன பண்ணோன்னா ஹேரில் நம்ம கோம் யூஸ் பண்ணுவோம்ல, தட் மீன்ஸ் நம்ம கட்டிங் கோம் யூஸ் பண்ணுறோம்ல, அந்த கோம் வச்சு நீங்கள் ஃபஸ்ட்டு மேலேருந்து டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணலாம். ஸோ ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் நல்லாகும். இந்த கோம்லேருந்து மேலேருந்து கீழே கோம் பண்ணிங்கன்னா நல்லா ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும். ஏன் ஃபஸ்ட்டு மேலே போட சொல்கிறேன்னா, நான் மேக்ஸிமம் நம்ம பார்த்திங்கன்னா நிறைய எங்கே ப்ளோ ட்ரை பண்ண நிறைய வால்யூம்ஸ் எங்கே காமிப்போனா ரூட் கிட்டே தான் காமிப்போம். ஸோ அதுக்கு தான் நம்ம ஃபஸ்ட் அங்கே போடணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டாவது செக்ஷன் நான் ஹாஃப் ஹெட் எடுத்திருக்கேன். திரும்பி அந்த இடத்துல நம்ம அப்ளிகேஷன் பண்ணலாம். ஏன்னா இப்போ மேலே பண்ணணும் கீழே வால்யூம்ஸ் தெரியாதுல்ல, தட் மீன்ஸ் ஆசிபிட்டல் பான் ஒரு க்ரௌன் ஏரியாவில் வால்யூம்ஸ் தெரியாது. அதுக்கு நான் என்ன பண்ணேன்னா திரும்பி செக்ஷன் எடுத்துகிட்டு ஒரு ஹாஃப் ஹெட்டு திரும்பி ஒரு கொஞ்சம் க்ரௌனில் நம்ம அதை எடுத்துகிட்டு திரும்பி அப்ளிகேஷன் பண்ணலாம். ஸோ அது பண்ணிங்கன்னா ஹேருக்கு திக்னஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அப்படியே பண்ணலாம். 2 செக்ஷன் 3 செக்ஷன் எடுத்து நீங்கள் கோம் பண்ணிவிட்டு நல்லா ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் இன் கலர் அவுட் கலர் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஸோ நல்லா இதில் உங்களுக்கு வால்யூம்ஸ் கிடைக்கும், ப்ளஸ் நல்லா டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும். ஸோ இதுதான் என்னோட ஃபினிஷிங் ரிசல்ட். அதுவும் டம்மி ஹேரில் நம்ம பண்ணியிருக்கேன். தேங்க்யூ.